10வது ஆண்டுகளாக சுமார் 2500 கிலோ குஸ்கா 20,000 பேர் சாப்பிடுவதற்கு உண்டான குஸ்கா தயார் செய்யப்பட்டு போது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கோவில பாத்தீங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட எல்லா ஜமாத்துகளையும் கணக்கு போட்டு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் முஸ்லீம்கள் இன்னைக்கு சாப்பிடுற அளவுக்கு பல்வேறு ஜமாத்துகள்ல உணவு வழங்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களின் இறை தூதராக போற்றப்படும் முகமது நபிகளின் பிறந்த தினமான மிலாது நபி விழா உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு வருடா வருடம் தப்ரூ உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெறுகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை ஜிஎம் நகர் பள்ளி வீதியில் சுன்னத் ஜமாஅத் யூத் பெடரேஷன் மற்றும் சுன்னத் ஜமாஅத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து 9வது ஆண்டாக தப்ரூ உணவு வழங்கும் நிகழ்வு செப்டம்பர் 5 நடைபெற்றது. இந்த நிகழ்வை கோவை மாவட்ட சுன்னத் ஜமாஅத் கொள்கை கூட்டமைப்பின் தலைவர் ராஷிதுல் உலாமா மௌலவி அல்ஹராஜ் KA முகமது அலி இம்தாதி ஹரத் துவா ஓதி தொடங்கி வைத்தார். இதில் ஜாதி மத பேதமின்றி சுமார் 25,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை SYF பொதுச் செயலாளர் கோவை பைசல் ஒருங்கிணைத்தார். மேலும் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாஅத் கொள்கை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் மற்றும் எனா அதுல்லா, SYF தலைவர் மௌலவி அகமது கபீர் உலுமி, கொள்கை பரப்பு செயலாளர் மௌலவி VI அப்துல் ரஹ்மான் உலுமி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாநகர உலாமா ஜமாத் நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். உலகத்திற்கும் அருக்குறையாக வந்துவிட்ட உத்தம திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா உலகம் முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பாக சுன்னத் ஜமாத் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நமது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்துகளிலும் இன்று குழந்தைகளுடைய ஊர்வலம், அதே போல ஜாதி மத மேதமின்றி அனைவருக்கும் உணவு வழங்குதல், பல்சுவை மற்ற இனிப்புகள் வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் பல்வேறு ஜமாத்து நடைபெற்று வந்திருந்தாலும் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்புடைய மிகப்பெரிய ஆதரவோடு கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் யூத் பெடரேஷன் என்ற SYF என்ற அமைப்பு கடந்த 10 ஆண்டுகளாக கோவை உக்கடம் ஜிஎம் நகர் என்ற பகுதியிலே ஏழைகளுக்கு மற்றும் அனைத்து ஜாதி மத வேதமின்றி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக பிரியாணி குஸ்கா என்று சொல்லக்கூடிய குஸ்கா தயார் செய்து எந்த விதமான பணமும் வாங்காமல் இலவசமாக வழங்கி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் 10வது ஆண்டுகளாக சுமார் 2500 கிலோ குஸ்கா 20,000 பேர் சாப்பிடுவதற்கு உண்டான குஸ்கா தயார் செய்யப்பட்டு போது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கோவில பாத்தீங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட எல்லா ஜமாத்துகளையும் கணக்கு போட்டு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் முஸ்லீம்கள் இன்னைக்கு சாப்பிடுற அளவுக்கு பல்வேறு ஜமாத்துகள்ல உணவு வழங்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த புகழ் பாடுறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு நடக்குது. இதுல ஜாதி மதம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பசித்தவருக்கு உணவளிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுக்கு இந்த மதத்தினருக்கு உணவளிங்கன்னு சொல்லல, பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளிங்கன்னு சொல்லியிருக்காங்க, சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பை நபிகள் நாயகத்துடைய வாக்குறுதியை நாங்கள் முன்மொழியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் இன்னைக்கு உணவு வழங்குற மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களிலும் இது மிக சிறப்பாக நடைபெறும்.